கூட்டணி கணக்கெல்லாம் சரியாக இருந்தால் திமுகவை தாவைக்காதானா அடித்து சொல்லும் டிடிவி தினகரனின் அதிரடி பேச்சு. வாங்க விரிவாக மூலியமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா. அந்த வகையை பார்த்தா தமிழகத்தை பொறுத்தவரை புதிதாக ஆரம்பித்துள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம்தான் நாளுக்கு நாள் அரசியலிலே சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில்தான் திருப்பூர் மாநகர மாவட்ட அமமுக சார்பில் திருப்பூர் தெற்கு தொகுதி நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றதா. கல்லூரி சாலை நடந்த இந்த நானாட்டு கூட்டத்தில் தனியார் அரங்கம் நடைபெற்றதாம். இதில் கலந்து கொண்ட அக்கட்சியின் தலைவரான டிடிவி தினகரன் அவர்கள் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில், அதிமுக என்பது உரிமை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மீது உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் எல்லாம் குறித்த கேள்விக்கு உச்சநீதிமன்றம் தான் கண்டிப்பாக வழக்கு விசாரணை பிறகு அது குறித்து பேசலாம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி ஓய்வு திட்டம், வேலைவாய்ப்பு, மாற்றுத்திறன் என கூறிய 90% வாக்குறுதிகளெல்லாம் அவர் நிறைவேற்றப்படவில்லை. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போவதை பழக்கத்தால் கொலை கொள்ளை அதிகரித்துள்ளதாம். அப்படி இருந்தும் கூட திமுக பாராளுமன்ற தேர்தலில் 39 தொகுதியில் வெற்றி பெற்றது என்பது உறுதியை கொண்டுள்ளதாம். இந்த கூட்டணி தான் சில கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டு இருப்பதாகவும் தாவைக்காவுக்கு வரவு என எல்லாவற்றையும் ஆலோசித்துதான் திமுகவானது வீழ்த்த நினைக்கும் கட்சிகள் இதனை கண்டிப்பாக கண்காணிக்கும் என்று கண்டமிட்டால் திமுகவை வீழ்த்த முடியும் என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கார். அது மட்டுமின்றி அவர் கூறுகையில், தாவைக்கா தலைமையில் ஒரு பெரும் கூட்டணி அமைந்தாலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் 3வது இடத்திற்கு தள்ளப்பட வாய்ப்புள்ளதாம். அதாவது திமுக ஆட்சியில் பல துறைகள் எல்லாம் ஊழல் முறைகேடு உள்ளது. அதாவது 4.5 ஆண்டு காலையில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார்கள் என்பதை விட தமிழக மக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றே சொல்லப்படுகிறதா. திமுகவை வீழ்த்த நினைக்கும் கட்சிகள் தங்கள் சுய பரிசோதனை செய்தால் மட்டுமே மிருக பலத்துடன் உள்ள திமுகவை கண்டிப்பாக தமிழகத்தில் வீழ்த்த முடியும் என்று தினகரன் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி அவர் கூறியதாவது, வெற்றி விளம்பர ஆட்சியாக உள்ள அதனை எதிர்க்கட்சியாக சரியான முறையில் மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும். அதிமுகவின் ஒரு சிலரின் சுயநலத்திற்காகவே விழுதுகள் போன்ற பலரை நீக்கிவிட்டு நாங்கள் தான் துரோகி என்கிறார்கள். 99% தொண்டர்கள்லாம் மன வருத்தத்தை தான் வேதனையும் உள்ளார்கள். அதாவது சரியான முடிவு எடுக்காவிடில் தேர்தல் கண்டிப்பாக பாடம் தரும். செங்கோட்டையின் எங்களோடு நட்பாக உள்ளார், அதற்காக எங்களுடன் தான் பயணிக்க வேண்டும் என்பதில்லை. அவர் விருப்பம் போல் தாவைக்காவல் என்பது அவருக்கு உகந்ததாக இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். நான் யதார்த்தத்தை மட்டுமே, நாட்டு நலப்பை மற்றும் பொறாமை இல்லை சொல்லு என்று அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி தினகரன் கூறியதாவது, வருகின்ற 2026 சட்டமன்றத்திலானது கண்டிப்பாக விஜய் வருகை தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தும். அவர் பல மக்கள் பெண்களை ஆதரவை எல்லாம் பெற்று முதலில் எங்கள் கட்சியை தான் பலப்படுத்தி வருகிறோம், தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறோம். அதாவது விஜய் தலைமையில் தான் நல்ல கூட்டணி அமைந்தால் நாளும் திமுகவிற்கு போட்டியாக தமிழகத்தில் அமையும். 3வது முறையாக மோடி ஆட்சி வந்தால்தான் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் என்பதால் தான் அவர்கள் எல்லாம் கூட்டணிக்கு சென்றோம். தொண்டர்கள் முடிவால் தான் தற்பொழுது கூட்டணியிலிருந்தே வெளியேறி உள்ளோம். இதனைத் தொடர்ந்து பாஜகவில் எங்களிடம் நட்போடு பேசினால் கூட மிரட்டுவதும் போல பரப்புகளை பரவி வருவார்கள்.